கரூரை சார்ந்த கோபி பிரியன் அவர்களை ஜோதிட உரையாற்றுமாறு உங்கள் அனைவரும் சார்பிலும் வருக வருவன நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. அகத்தியர் ஜோதிட வித்யாலயா நடத்தும் 18வது கருத்தரங்குக்கு திரு ரவி ஜெயக்குமார் சார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு வடிவேல் ஐயா அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிங்க. இந்த கருத்தரங்கு வந்திருக்கிற அத்தனை ஜோதிட உண்டங்களுக்கும் ஜோதிட ஆசான்கள் அத்தனை பேர்த்துக்கும் நன்றிங்க. உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய பணிவான சிவந்தர்ந்த வணக்கங்க. நான் கரூர்லேருந்து இங்கே கோபிப்பிரியன். நான் என்கிறத பற்றியும் நியூமரதை பற்றியும் பேச வந்திருக்கேனுங்க. ஒருத்தருடைய பேரில் கம்பல்சரியாக நம்ம ஏபிசிடி கூட்டி பேர் வச்சாலும் அதில் உங்களுக்கு 23ஆம் நம்பரு 41ஆம் நம்பரு இப்படின்லாம் சொல்கிறோம். அது இல்லாமல் நமக்கு அந்தந்த எண்ணில் ஒரு பேர் இருக்கும். யாருக்காக இருந்தாலும் ஒரு பேர் வச்சுருப்போம். அவங்களோடதில் யாரோட பேராக இருந்தாலும் 16ஆம் நம்பரில் இருக்க பேர் ரொம்ப பாதிப்பை தந்துடுதுங்க. ரொம்ப 7ஆம் நம்பராக வரக்கூடிய 16ல் அவனுடைய வண்டி வாசியில் இருக்கிற நம்பர் கூட பாதிக்குது. அதில் அதே மாதிரி அவர் பேருக்குன்னு வைக்கிற நம்பரில் கூட அவனுடைய படிப்பு, அவருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பஸ்தானத்தில் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதிப்பு எல்லாத்தையுமே 16, 25 அதில் 34ஆம் நம்பர் ஆரம்பத்திலேயே பெற்றோரில் பாதிப்பையும் கொடுத்துருது, பிரிவையும் கொடுத்துருது. அது இல்லாமல் அவருடைய கல்வியில் தடைகளையும் கொடுத்துருது. ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய நம்பர்ஸில் அது இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, வெறும் எண்ணினதை மட்டும் பார்க்காம பேரொலி சப்தாலைகள்னு சொல்லி நியூமராலஜி போய் பேர் வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு நல்ல பேர் இருக்குது, ஈஸ்வர பேரெல்லாம் வைக்கிறோமா வைக்கலாம். எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றி செய்கிறோம். அப்போ அவங்களோடதில் ஒரு மேல்நாடு முறைன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். பித்தோகரன் முறைன்னு அதுக்கு பேர். அதில் எங்களுடைய மதிப்பெல்லாம் மாறிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஏகேடி அப்படின்னாவே அது 1 தான் மதிப்பு வரும். பிகேஆர் அப்படிங்கிறதுக்கு 2ன்னு மதிப்பு வந்தால் கூட நாங்கள் எண்கணத்தில் ஒரு வேல்யூஷன் அவங்கவுங்க வயசுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். எப்படி ஜோசியத்தில் நம்ம திசா புத்திகள், இப்போ இந்த திசை நடக்குது, புத்தி இருக்குது, அந்தரம் இருக்குன்னு எடுக்கிறோமோ அதே மாதிரி எண்கணத்தில் பேர்லேயும் அவங்களுக்கு எடுக்கலாம். இப்போ என்ன வயசோ அதில் அவங்க பேரை போட்டு அதுக்கான வயசை எடுத்து அவங்க பேரை சொல்லி பலன் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ என்னோட பேரை போட்டிருக்கேன். நான் எப்பயுமே ஃபெல்லிங்க பின்னாடி தான் போடுவேன். ஏன்னா முன்னாடி போட்டு பாட்டோம் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஜே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் சேர்க்கறதுக்கு முன்னாடி டி அப்படிங்கிற எங்கள் அப்பாவோட திருமூர்த்திங்கிற எண்சில் தான் சேர்த்துருந்தேன். இந்த எழுத்து போடும்போது 4, 3, 7ங்கிற கல்வியை பாதிச்சது முதல்ல. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இன்றைக்கி டேட் ஆஃப் பர்த் 11, 7ஆம் நம்பரில் இருக்க அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாங்கிறத தான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இது கல்வி தடையை மட்டும் கொடுத்துடல. இதில் ஒரு விஷயம், நல்ல விஷயமும் செஞ்சது. நான் சின்ன வயசுலேயே கல்வி தடையானா கூட என்னை கோயில் கட்டுற இடத்துல சவதியாரம் உயர்த்திச்சு. எப்படி நான் கேது தான் அதை செஞ்சுது. 4, 3, 7ங்கிற நம்பர் தான் செஞ்சுது. ஆனால் இதில் பித்தோகரன் மெத்தடில் எப்படி வருதுன்னா, இந்த எழுத்துக்கு பவர் அப்படின்னு ஒரு விஷயம் தராங்க. 20 வருஷம் இது எடுத்துக்கும். இன்சிலில் டீங்கிற மதிப்பு 20 வருஷம் எடுத்துக்கும். அப்புறமா இந்த ஜிங்கிற எழுத்து வேலை செய்யும்போது இதில் ஒரு 6 வருஷம் எடுத்துக்கும். அப்போ 20 வருஷமே எனக்கு போராட்டமாக தான் இருந்தது. ஆமாம், படிக்கிற காலத்தில் படிப்பையே பாதிச்சிச்சு. ஒவ்வொரு எழுத்துக்களையும் இந்த மாதிரி எண்ணினத்தில் இருக்கிற எழுத்துக்களையே கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்து பண்ணுறதா இருக்குது. அப்போ இப்போ இந்த நம்ம பேரை மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜிஓ அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டோம். கோபி பிரியங்கிற இன்சில் எல்லாம் சேர்த்து தான் 42 வருது. ஆனால் இது பேர் மட்டுமே 37 வர மாதிரி வச்சுட்டோம். ஆனால் இந்த எழுத்தில் முன்னாடி போட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற 3, 7 சேர்ந்த நம்பர்ஸு ஒருத்தரை புகழை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, சூரியனுடைய அமைப்பில் 3, 7, 10ன்னு அது நல்லபடியாகவே கொண்டாந்து விட்டது. இப்போ என் ஏஜ் 49. இப்போ எனக்கு இந்த ஐ பீரியடுங்கிற விஷயம் ஓடிட்டுருக்கு. இந்த எழுத்துக்களை காமனாக போட்டு எடுத்திங்கன்னா அதெல்லாம் கொண்டாந்துட முடியும். ஒருத்தர் ஜாதகமே இல்லை இப்போ ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் சொல்லிடலாம். ஜாதகம் இருக்குது, ராசி இருக்குது, எல்லாமே வச்சு நஸ்தரை வச்சு சொல்லிடலாம். ஒருத்தர் இல்லாமல் வர்றாரு, எப்படி பலன் சொல்லுவீங்க? அதுக்கு ஒரே வழி தாங்க, பேரை வச்சு பலன் அட்டாசமாக சொல்லலாம். அதில் என்ன நடக்குதோ அந்த எழுத்துக்கான கோயிலும் தரலாம். இப்போ அந்த ஐபீரியடு நடந்தாவே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க அப்படின்றோம்.
ஒவ்வொரு எழுத்துக்களை எப்படி நீங்கள் எப்படி நம்ம சனி திசைக்கு சனீஸ்வரரை கும்பிடுங்கன்னு பொதுவாக சொல்கிறோமோ, ஒரு எழுத்துக்களுக்கு இருக்கிற காம்பினேஷனில் கோயில் எடுக்கலாம். இந்த பீரியட் நடக்கிற காலத்தில் எத்தனை வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு பேரில் ஹச் பீரியட் வேலை செஞ்சதுன்னா அவருக்கு தன்னை போல் 7.5 வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது 8 வருஷம் தெரியல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு 7.5 வருஷம் தான் வேலை செய்யும். இந்த ஹச் பீரியடு ஒரு 1/2 வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துக்கும். அந்த எழுத்துக்களில் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு படம் அந்த ரொம்ப பெரிய லெவலில் கிளிக் ஆச்சு. எடுத்தோடனே அப்படிங்கிற 5-1 அப்படிங்கிற 51 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. முதல் 2 எழுத்து. ஒரு காலத்தில் எங்கள் சார் கூட சொல்லியிருக்காரு, அடி எழுத்து முடி எழுத்துலாம் இருக்குப்பா கவனிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் உண்டு. இந்த எண்கணத்துலேயும் நியூமராலஜிலையும் இந்த ப்ரோலஜிலையும் 100% உண்டு. இந்த எழுத்துக்கள் 5-1 அப்படிங்கிறதெல்லாம் அச்சு அப்படின்னா சந்தோஷம் ஹான்னு தான் சிரிக்கிறாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஹாரி பாட்டருங்கிற படம் எடுத்தப்ப அவங்க வெறும் எல்லா வீட்லேயும் வீட்டு வேலை தான் செஞ்சாங்க, குழந்தைகளோட இதில் தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும் ஒரு பேருக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஜாதகப்படி போகிறோம் வரோன்னா அது பொதுவாக செய்கிறது இல்லை. அவங்களுக்கு பேர் கட்டாயம் தினம் ஒருத்தரை 10 பேர் கூப்பிட்றாங்க, பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. சார் என்ன பண்ணுறீங்க என்னாச்சு, அது தாராளமாக வேலை செய்யுது. ஏன்னா பெயர் வழி சப்த அலைகள் காந்த அலைகள் பூமியில் இருக்குது, அவங்கள திரும்ப வைக்குது, பேச வைக்குது, பண்ண வைக்குது. அப்போ இப்படி ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னா என்ன சுக்கிர திசை நடந்தாலும் என்ன குரு திசை நடந்தாலும் அங்கே பேர் வலு இல்லாட்டி கட்டாயமாக தோற்று போயிடுவாங்க. அங்கே பேர் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, மோடின்னு நம்ம பிரதமரை சொல்லிகிட்டு இருக்கோம். மோடின்னு சுருக்கமாக அவர் செல்லமாக கூப்பிட்றோம். நரேந்திர மோடிங்கிற நம்பரை வந்து 41 வெறும் மோடி மட்டும் போடுங்க. போட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து அவரோடதில் கம்பல்சரியாக 15ங்கிற நம்பர் வேலை செய்யும். சுக்கரன் எப்படிங்க, நம்ம எல்லோரும் அவர் அப்படி தான் மோடிஜி சொல்லிகிட்டு இருக்கோம் ஈஸியாகவே. ட்ரம்ப்னு சொல்கிறோம், அவர் 24 நம்பர் வேலை செய்யுது. அப்போ அவங்க ஜாதகம் இல்லாமல் இருக்குமா? இருக்கலாம், எத்தனை தான் இருக்கலாம். ஆனால் அந்த பேருங்கிற விஷயம் தினம் ஒருத்தரை கட்டாயமாக வாழ்க்கையில் பயன்படுத்த வைக்குது. நம்மளை எப்படி எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கி நம்ம கடமைகளை செய்கிறோமோ அந்த மாதிரி தினம் தினம் அவங்களோட பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அப்போ அவருடைய ஏஜ் போடும்போது அவங்களோடதில் இந்த நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு அது பித்தோகரன் மெத்தடுக்குள்ளே வருஷம் இருக்குது, அவங்களுடைய வயசு இருக்குது. இப்போ என்ன நடக்குங்கிறத 100% எடுத்துடலாம். அதில் நல்லா எண்கணிதம் தெரிஞ்சவங்களை விட அதில் பித்தோகரன் மெத்தடு தெரிஞ்ச ப்ரோலஜிஸ்ட் தெரிஞ்சவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டாக அதை செஞ்சு தராங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக பேர் வைக்கிறது. ஈஸ்வர பேர் வேணாங்கிறோம், அதே மாதிரியே 100 பேர் வேணாங்கிறோம், அதே மாதிரி நமக்கு போராட்டம் வர பேர் வேணான்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்தந்த பேர் நல்லதும் பண்ணுது பாதிப்பு பண்ணுது. அது அவங்களுடைய அமைப்பில் இருக்கிற கிரகத்தையும் வச்சு தான் நம்ம ஜாதகத்தில் பேர் வைக்கணும். அப்போ அவருடைய பேரில் ஒரு சில விஷயத்தில் நமக்கு முக்கியமாக எண்கணிதங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அடிப்படை. அதில் ரொம்ப ரொம்ப அடிப்படை என்னென்னா ப்ரோலஜிங்கிற பெயர் வழி சப்தாலைகள் தான். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒருத்தருடைய பேரில் VEL அப்படின்னு இருந்தால் இது ஒரு சில விஷயத்தில் அதில் பாதிப்பை தருது. ஏன் அப்படின்னா அந்த வேல் அப்படிங்கிற ஒளி இல் அப்படிங்கிற இல்லைன்னு போட்ட அத்தனை வீடும் இன்றைக்கி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. அகங்கிற வீடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அகம் அப்படிங்கிற வீடெல்லாம் பேர் வீட்டு கூட வைக்கிறாங்க. இப்போது அந்த வீடெல்லாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருக்காங்க. இல்லம் அப்படின்னு ஒரு பேர் வச்ச வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இல் அப்படிங்கிறது இல் வாழ்க்கை குறிக்கிறதுக்காக இல்லைன்னு வச்சுட்டோம். ஆனால் இல்லைங்கிற ஒளி அவங்கள பாதிக்குது. இல் இது வந்து பாதிப்பை தரும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ சொல்கிற விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே மாற்றுது. ஒன்றுமே இல்லை, நம்ம மந்திரம் சொல்கிறோம், நல்லாருக்குன்னு சொல்கிறோம், ஓம் நமசிவாய சொல்கிறோம், ஓம் நமோ நாராயணா சொல்கிறோம். அது நம்ம என்ன சொல்கிறோம், உங்களை வாழ வைக்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பேருக்குள்ளேயும் ப்ரோலஜியில் இருக்கிற சப்த ஒலிகள் வந்து ஒருத்தரை சரியாக வச்சுக்கும். சரியில்லை அவங்கள அந்த நேரம் அந்த பீரியடில் எப்படி ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒரு எழுத்துக்கள் வேலை செஞ்சு வருஷத்தை எடுத்துக்குதோ அந்த பீரியட் அப்போ அந்த பாதிப்பை தந்துடும். கம்பல்சரியாக பாதிப்புக்கு 100% தருது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் ஒரு பேர் வைக்க போட ப்ரோலஜி இப்படி பேர்களையே அதிகமாக வைக்கிறோம். அதில் வந்து வெறும் எண்கணித பேரை வச்சு தர்றது இல்லை. 41 அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னா பிரமிட் இருக்குது. சும்மா நம்ம பேரை மட்டும் பார்த்துட்டு ஒரு பேரை போட்டோங்க, இந்த பேர் இங்கே தான் இருக்குன்னா இங்கே இருக்கிற இந்த 42 வேலை செய்யாது. அதே மாதிரி ஒரு பேர் வந்து சக்தின்னு வச்சுட்டோம், 16ஆம் நம்பர் அவருக்கான பேரில் வேலை செய்யாது. அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா ஒருத்தர் பேருக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தர்லேயும் ஒரு நேம் சார்ட் போடுற மாதிரி அவங்க பேருக்குள்ளேயே நீங்கள் ஜாதகம் மாதிரியே எடுக்கலாம். இவங்களுக்கு என்ன தேவைப்படும் என்ன தேவைப்படாமனே எடுக்கலாம். இப்போ ஒரு பேரை போட்டிங்கன்னா
அந்த மெத்தட்லேயே எடுக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன கிடைக்கும், எது கிடைக்காதுன்னு அதுலேயே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்சில் பின்னாடி போடுறதுனால என்னோட பேரில் முன்னாடி போட்டுட்ருக்கேன். இந்த எழுத்து 7 வருஷம் வேலை செய்யும், ஜிங்கிற எழுத்து மட்டும். யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. யாரும் இந்த மெத்தட் இன்றைக்கி வரைக்கும் உண்மையாலுமே யாரும் ஃபாலோ பண்ணதில்லை தமிழ்நாட்டில், எனக்கு தெரிய இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், ஒருத்தர் கல்யாணம், இப்போ எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசினார், ஐயா திருமணம் பாதிப்பாக இருக்குதுங்க, ஒன்றும் போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இந்த கோயில் போனால் அந்த கோயில் போனால் கல்யாணம் நடக்கலை, கவலைப்பட வேண்டாம். பேருக்குள்ளே இங்கே பாருங்கள், ஒரு இது மேசலக்கணும்னு மொதல் இடத்த வச்சுருக்கோம். 7ஆம் இடத்துல ஒரு நல்ல எழுத்தை சேர்த்துக்கங்கிறாங்க. இதில் இந்த எழுத்துக்களுக்கு இந்த வேல்யூஷன் 7 வச்சுருக்கோம். 6ங்கிறதுக்கு 9 மதிப்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி ஐக்கு 9 பவர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அன்றைக்கே கொடுத்து வச்சிட்டாங்க, நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டாங்க எல்லாருமே, நம்ம முன்னோர்கள். அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமே தவிர தனியால் எதுவுமே பண்ணல. இப்போ இந்த இடத்துல இந்த ஜிங்கிற எழுத்து சேர்த்துனோடனே எனக்கே திருமணம் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு தான் நடந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு பெரிய பாதிப்பு தான். இந்த ஜேடி தூக்கி பின்னாடி போட்ட பிறகு தான் நடந்தது. இன்றைக்கி வரைக்கும் நல்லாயிருக்கும். தினம் பணம் பார்க்குறோம். 3 7ங்கிற நம்பர் திருப்பதியில் இருக்கிற 37ஆம் நம்பருக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய ஜீனா ஓட்டம், ஜீவினா கோ ஓடிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, இங்கே குருங்கிற அருளுக்கு என்னையே ஜோசியராக மாற்றிருக்கு, கோயில் கட்டுற விஷயத்த மாற்றிருச்சு பாருங்க. இதுதான் திருப்பதி போட்டிங்கன்னா 37 தான் வரும், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இந்த முதல் 2 இன்சில் அடிமுடி எழுத்தில் இருக்க முதல் எழுத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். முதல் 2 எழுத்து சூப்பராக இருக்கணும், இல்லாட்டி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வச்சிடும். கடைசியாகவும் அதே மாதிரி ஜெட் அப்படிங்கிற கடைசி எழுத்துக்களும் சரியாக இருக்கணும், இல்லாட்டினா அதுவும் அவங்க வாழ்க்கையில் பாதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு வேல்யூ மாதிரி இந்த ஓங்கிற எழுத்து திரும்ப 6 மதிப்பு கொடுத்துருக்காங்க ஜியோவில். இது ஒரு மெத்தடில் இருக்கிற பித்தோகர மெத்தடில் இந்த இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இங்கே ஓ போட்டிங்கன்னா நார்மல் எழுத்தில் 7ங்கிற மதிப்பு தான் இருக்கும். ஆனால் இது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சது, இது யாருக்குமே தெரியாத எழுத்து. இந்த எழுத்தில் இந்த ஓர் பீடு 12ஆம் இடத்துல போய் இந்த இடத்துல ஜிஓங்கிற இடத்த இந்த இடத்துக்கு 6ஆம் இடமா போய் உட்காந்துக்கும். இங்கே காலபுருஷத்துக்கு மீனத்தில் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துரும். இங்கே தான் சுக்கரன் உச்சமாகறான். எங்கெங்க உச்சமாகறான்? இப்போ ஒரு மனிதனுடைய திருமண அமைப்பில் என்ன சொல்கிறா, 12ஆம் இடம் தான் மறைவிடம், அவனுடைய சுகஸ்தானம். 4ஆம் இடங்கிறது படுக்கை சுகம் மட்டும் தான் குறிக்கும். 12ஆம் இடம் மட்டும்தான் அவர்களுடைய அலாதியான பிரியம், அவனுடைய விருப்பம், நல்ல வாழ்க்கையை குறிக்கிற இடமா இருக்கும். அப்போ இது பேருக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேருக்குள்ளே கொண்டாடலாம். நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை இது நடக்குது, அதற்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இதில் இருக்கிற விஷயத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. பேரை சரியாக வச்சு தராட்டி நான் பேரை மாற்றிட்டோங்க சரியாக இல்லைங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆக பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிற மதிப்பு திரும்பவும் 7ங்கிற மதிப்பு வந்துடும். இதுக்கு வேல்யூவேஷன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த தொழிலில் இந்த இடத்துல புதன்கிற பவரில் இந்த பிங்கிற எழுத்து சனீஸ்வரரை குறிக்கும். தனக்கு மேலே இருக்கிற சக்தியை அதுதான், தன்னையை உணர்றதை விட அதிகமான பவரை கொடுக்குறதே பிங்கிற எழுத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஒன்றுமே இல்லை, பிஆர்பி கிரானைட்டுன்னு வச்சாங்க, பல கோடி சம்பாரிச்சாங்க. இடையில கேஸ் ஆனால் போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8 2ங்கிற அமைப்பில் தான் வரும். அது பிஆர்னா உங்களுக்கு பெரிய இந்த சனீஸ்வருடைய முதல் எழுத்தும் அப்புறமா 6ங்கிற ஒரு எழுத்தும் தான் அவங்கள ரெண்டாவது பிஆர்பி கிரானைட்டுன்னு வச்சாங்க அவங்க. அது காரணம் என்ன, பிஆர்பிங்கிற விஷயந்தான் அவங்கள கடைசியில் கேஸில் கொண்டு போய் விட்டுச்சு. ஏன் அப்படின்னா கம்பல்சரியாக என்னாச்சுன்னா 16-2-18ங்கிற போராட்டத்தின்றதுக்குள்ளே அவங்க கொண்டு போனால யாருக்கு 18ஆம் நம்பர் வச்சாலும் ஒரு வாழ்க்கையில் பாதிப்பு தரும். 18ஆம் தேதியில் பிறந்தாலோ 18ஆம் தேதியில் பேரை வச்சாலோ 100% போராட்டத்தை தந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ கோடி சம்பாரிச்சா அவங்கள ஒரு நிமிஷத்தில் முடக்கிடுச்சு. அவங்களோட கம்பெனியை இழுத்து மூட வச்சது பிஆர்பி கிராண்ட்டுங்கிற கம்பெனியே அரசாங்கத்தில் இழுத்து மூட வச்சது. மதுரையில் நடந்தது, இன்றைக்கி வரைக்கும் கேஸ் நடந்துட்டுருக்கு. அதனால் 18ங்கிற விஷயம் அம்பாளுக்கு சக்திக்கு இருக்கிற விஷயத்தை கொண்டு போய் நமக்கு வச்சுட்டு இருந்தோம்னா பாதிப்பை தந்துருங்கிற விஷயம் இருக்குது. அப்போ ஒரு பேருக்குள்ளே பேர் வைக்கிறது முக்கியம் இல்லைங்க, எழுத்துக்களுடைய காம்பினேஷனை சரியாக வைக்காட்டி வச்சு கொடுத்துறையும் பாதிக்கும். அவர் தினம் நம்மளை நம்பி எழுதுறாரு பார்த்தீங்களா, அவரோட இதுலேயும் அந்த பாதிப்பை தர விஷயம் ப்ரோலஜிலையும் பேர்வழி சப்தாலையிலையும் 100% இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு குழந்தை வந்தது, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புன்னு இருந்தது. அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, இங்கே பாருங்க அவங்களுக்கு இந்த வயசுக்கே இப்போ வந்துருச்சு, பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்பப்போ அந்த குழந்தைக்கு கைகால் சுண்டும். அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க. 16ஆம் நம்பரில் தான் அந்த குழந்தைக்கு பேர் இருந்தது. அதில் என்ன எண்கணிதத்தில் போட்டிருக்காங்கன்னா, பொதுவாக மேலே இருந்து வரக்கூடிய விஷயங்களால் பாதிப்பு வரும் அப்படின்னாங்க. இன்றைக்கி அதுக்கு உதாரணம் சென்னை 25ஆம் நம்பரில் தான் பேர் இருக்குது. அன்றைக்கி சுனாமி வந்தப்போ எத்தனை பேர் செத்து போனாங்க, மேலேருந்து கடல் அலைகளால் இறந்த விஷயங்கள் மேலே எழும்பி தான் வந்தது.
அந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு 16ஆம் நம்பரில் 7ஆம் நம்பரில் பேர் இருந்தது. அதுக்கு ஒன்றுமே பண்ணல. அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுதுங்கிற எழுத்தை எடுத்தோம். அவங்களோட இந்த இடத்துல இருக்கிற எஸ்கெச்சில் அச்சுங்கிற எழுத்துல எஸ்கெச்சுங்கிற சர்மிங்களாங்கிற நம்பரில் அது இருந்தது அந்த பொண்ணுக்கு பேரில். அந்த எஸ்கெச் எங்கே வேலை செய்யுன்னு பார்த்தோம், அதை எடுத்துட்டோம். எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு பேரை மாற்றுறதுக்கு பதிலாக அந்த எஸ்ஸை அந்த கம்பல்சரி அச்சை எடுத்துட்டு எஸ் மட்டும் வர மாதிரி போட்டு அந்த பொண்ணோடதில் பேரை மாற்றி கொடுத்தோன்னே இப்போ ஃபிட்ஸு வர்றதில்லை, நல்லா இருக்காங்க. இதெல்லாம் வந்துங்க அவர் சொன்னார், என்னங்க மெடிக்கல் மிராக்கலாக டாக்டரை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வாங்க, மெடிசனை விட்டுருங்க, தேவையே இல்லை அப்படின்னும். இன்றைக்கி வரைக்கும் இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸு வர்றதில்லை, நல்லா படிக்கிறான், நல்லா இருக்கான். பேர்வழி சப்தலைகள் சின்ன விஷயம் இல்லவே இல்லைங்க. எண்கணிதம் சின்ன சின்ன விஷயம் இல்லவே இல்லை. நீங்கள் எத்தனை ஜோசியத்தை பார்த்தாலும் எத்தனை கோயிலுக்குள்ளே போனாலும் இடையில உங்களுடைய பேர் சரியாக இருக்கவே வேண்டும். இல்லைன்னா உங்களுடைய சம்பாத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சம்பாத்தியம் மட்டும் இல்லை, நிம்மதி, நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய கல்வி, நம்மளுடைய புகழ், நிறைய விஷயத்தை அது அடிப்படையில் நம்ம இழக்க வச்சிருது. சரி இல்லைன்னா 34ங்கிற நம்பர் மட்டும் கேஸுக்கு போகிறது இல்லைங்க. நம்மளை சரியாக 25 இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப வாழ்க்கை பாதிப்புக்காக போயிட்டுருக்காங்க, பாதிப்பை தருது. அதனால் நிறைய நிறைய விஷயங்கள்ல அதே மாதிரி 36ங்கிற நம்பர் கூட தான் சுக்கிரனும் அந்த குருவும் சேர நம்பர் கூட தான் பிரச்சனைக்கு வருது. அவங்களுடைய ஆப்ரேஷனுங்கிறது இது கம்பல்சரியாக அந்த 36 நம்பரில் பேர் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில விஷயத்தில் நம்ம சரியான பேரை தரலைன்னா, சரியான எண்கணிதத்தில் பேரையோ ப்ரோனாலஜி இப்படி செலக்ஷன் பண்ணி எடுத்து வைக்கலைன்னா, நீங்கள் 5ல் வச்சுருக்கீங்க, 6ல் வச்சுருக்கீங்க, 1ஆம் நம்பரில் வச்சுருக்கீங்க, இல்லை 9ஆம் நம்பர்லேயே வச்சுருந்தா கூட தொழில்ஸ்தானமாக இருந்தாலும் பாதிக்கப்படும். உங்கள் கண்ணுக்கு தெரியுது அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும், ஏபிசிடி கூட்டி வர நம்பரில். பித்தாகரன் மெத்தடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் அதில் வேல்யூவேஷன் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி நேம் சார்ட் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த நமக்கு தேவையில்லா கடத்துக்குள்ளேயே ஒரு 4-5 எழுத்துலேயே அது அடங்கிடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு தொழில் நல்லா வராருன்னா தொழில்ஸ்தானத்தில் நல்ல நம்பரை வைக்கணும். ஒரு உடம்புக்கு பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸில் இருக்க நம்பர்ஸை எடுத்து சரி பண்ணி வைக்கணும். தொழில் நல்லா ஓடணுன்னா அதில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நல்ல நம்பர்ஸை வைக்கணும். இல்லைன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, கரூரில் அவங்க சிவா டெக்ஸ்டைல்ஸும் ஓடிட்டு அதனுடைய மொத்த நம்பரு அதுக்கு முன்னாடி தைலாக தான் நல்லா இருந்தது, பெஸ்ட்டாக இருந்தது. இப்போ அவங்களோட மொத்த நம்பர் 47 தான் வச்சுருக்காங்க. இது வந்துங்க டெக்ஸ்டைலோடைய நம்பர். இதை கொண்டே மனசனுக்கு வச்சுன்னா கண்ணு போயிடும். 47 நம்பரை யார் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். என்னோட இடதுவன் பாதிக்கப்பட்டுச்சிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னா 2ஆம் நம்பரில் இந்த நீர் ஒழுங்குங்கிற விஷயம் 4-7 சேர்ந்தா வந்துடும். முறை பேர் பித்தோகரன் முறைன்னு அர்த்தங்க. இது வந்துங்க AKI அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 1 தான் மதிப்பு வரும். நம்ம எப்பயும் பார்க்குற எண்கணத்துக்கு வந்து 2, நீங்கள் கேக்கு 2 மதிப்பு தருவீங்க. அதே மாதிரியே எப்பயும் கொடுக்குற இந்த யூக்கு வந்து 6 மதிப்பு தருவீங்க. இதெல்லாம் நீங்கள் மேல்நாட்டில் இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா சர்நேம்ங்கிற ஒரு விஷயம் உங்கள் பேருக்கு பின்னாடி பாஸ்போர்ட்டில் கொடுத்துருவாங்க. அங்கே 10 வேல்யூக்கு அப்புறமாங்க 10, 20, 30, 40, 50, 50க்கு அப்புறம் 100, 200, 300, 500 அப்படி தான் மதிப்பெடுத்து தான் அங்கெல்லாம் பலன் சொல்ல முடியும். நீங்கள் இங்கே இருக்கிற 108 எண்ணெய் வச்சுலாம் அங்கே பலன் சொல்லலாம். ஆனால் அதையும் சேர்த்துக்கணுன்னு இருக்குது. அது உங்களுக்கு உயர் நிலையில் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஒரு பேர் எடுத்தோம்னா இப்போ இவங்களுக்கு 6ங்கிற என்சில் வந்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா பித்தகரன் மெத்தடில் 6ங்கிற மதிப்புக்கு 8 நீங்கள் போட்டிருக்கோம். இது வந்து என்ன இன்சிலுக்குன்னு புள்ளி வச்சு போடும்போது 18ஆக மாறிக்கும். ஆமாங்க, அந்த மெத்தட் அதுதாங்க, அந்த அதுதான் பித்தோகரன் மெத்தட்னு ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஒரு முறை நம்ம எப்படிங்க அதுதாங்க. இப்போ அதுதான் சொல்கிறோம் ஐயா, இப்போ அதுதான் சொல்கிறோம். இது அலைவரிசைன்னு பேருங்க. இந்த முறைக்கு பேர் அலைவரிசை. வாங்க இந்த வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் அலைவரிசைன்னு அதுக்கு பேருங்க. அதுக்கு அடிப்படை என்னன்னாங்கய்யா அலைவரிசைன்னு அர்த்தங்கய்யா, சரிங்களா? அதுக்கு ஒளிகள், அது ஒளிகள் இப்படித்தான் அங்கே வருது, அதுக்கு ஒளிகலைகள்னு பேருங்க. பெயர்வழி சப்த அலைன்னு பேர் இங்கே வந்துருங்கய்யா. பெயர்வழி சப்த அலைகள்னு பேருங்கய்யா. ஒளி அலைகள் ஐயா, ஒரு பூ வெடிக்குதுன்னா 400 பவரில் வெடிக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. 400 டெசிபல் எப்படிங்க ஒரு பூ வெடிக்குது அப்படின்னா உணரக்கூட முடியாது நம்மளா. அந்த சத்தத்தை காதில் கேட்டால் காது செவிடாயிரும். அது அளவரிசையில் வச்சு பார்த்துருக்காங்க சயின்ஸ் படி. அதில் 400 டெசிபலில் வெடிக்குதுங்களாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அலைவரிசையில் இந்த ஒளி அலைகள் எப்படி போய் சேருன்னு வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை
இதில் என்ன ஆகுதுனாங்க, இந்த மெத்தடுக்கும் நம்ம பார்த்துருக்க எண்கணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த முறையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஜாதகம் மாதிரியே இதில் பார்க்கலாம். அதுக்கு முறை என்னென்னா, இங்கே இன்சிலுக்கு வரும்போது ஒரு ஒன்றை சேர்த்துக்கிற மாதிரி வந்துடும். புள்ளிக்கு முன்னாடி வரக்கூடிய இன்சிலுக்கு நார்மல் எழுத்துக்கு 8 வருங்க. வேல்யூங்கிறது என்ன, இந்த எழுத்து இத்தனை வருஷம் வேலை செய்யணும் அர்த்தங்க. 1 ஏன்னு போட்டிங்கன்னா 1 வருஷம் வேலை செய்யும். ஜாதக கட்ட மாதிரியே இங்கே போட்டுக்க 12 கட்டத்தை இப்போ அடைக்க போகிறோம். ஆமாங்கய்யா, இது இன்சிலாக இருந்தால் 10 அப்படி மாற்றிக்கணும். நான் சொல்கிறேன், இதை முதல்ல பார்த்துருங்க. இப்போ ஏஎல்சில் இவங்களுக்கு அக்காவோட இன்சில் வந்து 6 ஊகிலவாணின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 6க்கு 18 வருஷம் வேலை செய்யும். 12 கட்டம் இருக்குது. அதுக்கு அடுத்துல நம்ம போயிடணும் இல்லையா, 13, 14, 15ன்னு எண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 13, 14, 15, 16, 17, 18னா இந்த 6ங்கிற எழுத்து புதன் வீட்டில் இருக்குது. இந்த தொழில் ஜோசியமாக அமைஞ்சிரும். எப்படி அமைஞ்சிருங்க? தொழில் பாருங்க, எடுத்தோன்னே 6ங்கிறது என்ன சொல்கிறா, தினம் பணம் பார்க்குற தொழிலுக்குள்ளே இருப்பீங்கன்ட்டாங்க. ரஜினிகாந்த் முதற்கொண்டு 6ங்கிறதுக்கு அவ்வளோ வேல்யூஷனுங்க. நம்ம அம்பாலோட பவர்ஃபுல்ல சக்தி. அதுக்கப்புறமா என்ன பண்ணால், இந்த 18 இங்கே முடிஞ்சோடனே திரும்ப என்னன்னா புள்ளிக்கு இந்தக்கும் வந்துருச்சு. கேக்கு மதிப்பு இங்கே நம்ம போட்டோம், 1க்கு தான் கொண்டு போனோம். இந்த இடத்துலையே இங்கே பொருந்தோம். ஏன்னா இங்கே நம்ம கே அப்படிங்கிற மதிப்பை இங்கேயே தான் போடுற மாதிரி இருக்கும். 1க்கு தான் இருக்குது, இந்த இடத்துலையே தான் போடுற மாதிரி இருக்கும். 1ஆம் இடம் அப்படி எடுத்துக்கணும். 18 முடிஞ்சோடனே அப்போ இந்த இடத்துலேருந்து திரும்ப 6 மதிப்பு கொடுத்துருக்கோம். ஓங்கிறதுக்கு இந்த இடத்துல 5 மதிப்பு வருது. இந்த இடத்த கொண்டு போய் 5ல் இங்கே போட்டுடணும். கர்மஸ்தானத்தில் இருக்குது. உங்கள் தொழில் உறுதியாகி போச்சு. இது மகரத்தில் வரக்கூடிய கர்மாங்க அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, சனியோட பவரில். இப்போ இந்த வீட்டுக்கு மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த இடத்துலையே ஓங்கிற பீரியட் தான் கடவுள் சக்திக்கு உடையப்பட்ட தொழிலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் கடவுள் சக்திக்கான. மகரன்னா 10ஆம் வீடுங்க கர்மா. அதை பற்றியே சொல்லி சம்பாதிக்கிறது. எப்படிங்க? இங்கே பாருங்கள், 2, 7ம் இங்கே ஒரு அடி எழுத்து முடியெழுத்து அப்புறம் சொல்கிறேன். ஐயா ஒரு விளக்கம் சொன்னார். இங்கே அடுத்து கே வரும். இதுவும் கொண்டு போய் இதே இடத்துல தான் வைப்போம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இத்தனை எழுத்துக்கள் வரும்போது இந்த வயசா பிரிக்கிறலாம் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரோம். இந்த எழுத்துல வரக்கூடிய கே இந்த கத்துக்களில் இந்த இத்தனை எழுத்துக்கள் வேலை செய்யும்போது கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுங்க, சம்பாதிப்போம், கடன் இருக்கும். கடன் இல்லைன்னா நிம்மதி போயிடும். பசங்களால் இந்த இடத்துல புதன் புத்தி வந்துடும். புதன்கிற வீடு வந்துடும், புத்திரஸ்தானம் வந்துடும். அப்போ அவங்களுக்காக இந்த இடத்துல நிம்மதி இழப்பை தந்துடும். உங்கள் பேருக்குள்ளேயே இவ்வளோ விஷயம் வந்துடும். ஜாதகம் மாதிரியே 6ஆம் இடம் இப்படி எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து சத்துரு ரோக கடன்கள்லாம் இப்படி எடுக்காமல் புதன் ஸ்தானத்தில் வரும்போது பசங்களால் நிம்மதி இழப்பை தரும்னு எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தர் வர்றாரு, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. யாருனால வருது? இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கணும், புத்திரஸ்தானமாக எடுத்துக்கணும், புதன் வீடாக எடுத்துக்கணும், கல்விக்கான செலவு பண்ணுறதா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? புதன்னா இத்தனை அம்சம் காரவத்தம் நிறையா இருக்குங்க. இது இல்லாமல் நம்ம வெளியூரில் போய் ஜோசியம் பார்க்குற விஷயத்தையும் செய்ய வைக்கும். என்ன பண்ண வைக்குங்க? நம்ம பார்த்து முடிவு எடுக்கிறதாங்க, நம்ம தொழிலாக எடுத்துக்கிட்டா. ஆனால் இந்த இடத்துல புதன்கிறது எல்லா விஷயத்தையுமே இது கலக்க வைக்கும். இந்த மெத்தடில் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வயசை போட்டு இந்த இடத்துல எந்த பிரச்சனை எடுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப அட்வான்ஸாக போகிறதுங்க. அது சொல்லித்தரோம். இந்த இடத்துல ஒரு இப்போ இது வந்துடுச்சிங்களா, மொத்த எழுத்துக்களுக்கு தான் நீங்கள் இங்கே என்ன போடுவீங்க? 2, 2, 7, 2, 1, 3, 1 ப்ளஸ். ஆமாங்க, மொத்தமாக கூட்டினா உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா 4, 11, 13, 14, 17, 3, 19, 17, 19, 20, 32 இருக்குன்னு நம்பரை வச்சுருப்போம் உங்கள் பேர். ஆனால் முதல்ல 30ங்கிற நம்பரை தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இன்சில் அப்புறம் தானே வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 32ங்கிறது பொதுவாக விக்ரமாதித்த நம்பருங்க. காடு 6 மாதம், வீடு 6 மாதம். ஆனால் சரியில்லை அப்படின்னு பொதுவாக 6 மாதம் தொழில் நல்லாயிருக்கு, 6 மாதம் சரியில்லைன்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லைங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் நான் உங்கள்கிட்ட வாங்கலை. இப்போ சொல்லுங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை. 10, 11, 67 சரிங்களா? 67 இதுலேயே 5, 7, 8, 17, 23, 24, 25, 26. உங்களுக்கு 1க்கு விதியன்னு 8ல் வருதுங்க. 1ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு தேதியாக வரும்போது இந்த சைபரை எடுத்துடுறோம். சரிங்களா? இந்த 1 அப்படிங்கிறத கண்ணாடி போடுற விஷயத்த 10ஆம் நம்பருக்காரங்களாம் போட்டு தான் ஆகணும். இங்கேயே சூரியங்கிற அமைப்பு வந்துடுதுங்களா. மொத்தம் 32ங்கிற பேர் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு கணக்கெடுக்கிறது ஒரு முறை இது. ஆனால் இந்த பேர் அவ்வளோ சிறப்பு இல்லை. என்னங்க இல்லை? ஏன் இல்லை அப்படின்னா, இந்த பாருங்க, கில் அப்படிங்கிற ஒளி இருக்குது இதுக்குள்ள. எதைத்தான் சொல்ல வர புறமொழியில் நீங்கள் கூட்டுத்தொகை மட்டுமே வச்சு போடுறீங்க.
நாளைக்கு அவன் பாதிக்கப்படுறான், அவங்க மனசு உடம்பு உங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும். புரியுங்களா? அதுதான் இல்லைன்னு ஒரு பேர் கூட வைக்க வேணாங்க. இல்லம் அப்படின்னா வீட்டுக்கு வைக்கிறோங்க சார். ரவிச்சந்திரன் இல்லம், முரளி சார் இல்லம் அப்படி வைக்கிறோம். இல்லைங்கிற வீட்டில் நிம்மதி இருக்காது. யார் வீட்டுக்கு இல்லைன்னு பேர் வச்சு வைக்கிறீங்களோ அவங்க வீட்டில் யாருக்குமே நிம்மதி இருக்காது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். 45 வருஷமா 25 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நான். இந்த இல் அப்படிங்கிறது கொள் அப்படிங்கிறான். இல்னு ஒழிச்சு அந்த ஒளிகள் வந்து அவங்கள பாதிக்குது. என்ன பண்ணுதுங்க மேடம்? அப்போ பேருக்குள்ளேயேன்னா இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாதிக்கத்தான் செய்யும். உங்களை உடல் அளவுலையும் உள்ளத்த அளவுலையும் பாதிக்கும். உடல் ரீதியாக மட்டும் இல்லை. இந்த இடத்துல வரும்போது 3ஆம் இடத்துல இப்படி எடுத்தால் 3ஆம் இடம் வந்துடும். வெற்றி ஸ்தானத்தில் வரக்கூடிய 4ஆம் அதில் வரும்போது வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட உங்களை பாதிக்கும்ட்டான். இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாங்க. ஆனால் நம்ம என்ன ஜாதகம் பார்க்குற ஒரு மெத்தட், அது எப்பயும் போல். இது அதை விட அட்வான்ஸ் மெத்தடு. இப்போ என்ன வேலை செய்யும் கூட எடுத்து எல்லாத்துலையும் இதே மாதிரி கட்டத்தை போட்டு எல்லா கட்டத்துலையும் 12 கட்டத்துலையும் உங்கள் கிரகங்கள் இருக்குங்கிற அவசியம் இல்லைங்க சார். இது இங்கே ஐக்கிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆமாம், 4ஆம் இடங்கிறது இப்படி எடுத்தால் 4. ஆமாங்க, ஏன்னா இந்த இதை விட்டுறலாம் வந்துடும். வீடு மாறுதல் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் வேலை நடந்திருக்கும், பெரிய பிரச்சனையும் அதனால தான் வரும். ஆமாங்க, அதைத்தான் சொல்கிற மாதிரி. அதனால் பெரிய பிரச்சனையாக நடக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அதை சொல்லுங்கள். அதை நீங்கள் மைக்கில் அதான் இல்ல நீங்க சொல்றது இந்த 4ஆம் இடத்துல கோகில இல்லம், அதாவது கோகில வாணின்னு போட்டிருக்கீங்களா? கோகில இல்லம்னு வரக்கூடாது. நீங்க அந்த 4ஆம் இடத்த வந்து வச்சு பாக்குறதா? நீங்க மொத்தமே வச்சு பார்த்துருக்கேன் நான். நீங்க மொத்தமா வச்சு பாத்தீங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா இது 4வது நம்பரா கோகில வாணிங்கும் போது 1 2 3 4. சரிங்க. இந்த 4ஆம் இடம் நம்ம லக்னத்து பிரகாரம் அதுவும் வருது. 4ஆம் இடம் வீட்டை குறிக்குது இல்ல, அதை வச்சு சொன்னீங்களா? வருது மேடம். பொதுவா அது இல்லாம இந்த மாதிரி வர இடத்துல வீடு அப்படிங்கிற விஷயம், இல்லம்ங்கிற விஷயமே நம்ம ப்ரோலஜில எடுத்துருவோம். சரி சரி. அப்ப வீடுங்கிற விஷயத்துக்கு ஆனா நீங்க இத சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. கட்டும் போதும் பயங்கரமான பிரச்சனை. கட்டினதுக்கு அப்புறம் ஒரு மிஸ்டேக்கை சரி பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சரி பண்றோம். சரி பண்ணலான்ட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கட்டாயம் நடந்துரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இத நான் வந்து 25 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். ஒரு குழந்தைகளுக்கு கூட பேரை தப்பா வச்சு கொடுத்தது இல்லைங்க. ஆமாங்க, இப்ப நடந்துரும். ஏன் நடக்குன்னு சொல்றேன் பாருங்க மேடம். ஏன் நடக்குன்னு சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த எல் பீரியட்ல இப்போ உங்க பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நகையை வச்சு சரி பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. என்ன மேடம் பண்ணீங்க? லோன் போட்டு இப்போதான் ப்ராசஸ் ஆகும், சரி பண்ணி கொடுத்துருவீங்க. உங்கள் நிம்மதி இனிமேல் தான் வரப்போகுது. இருந்தாலும் நீங்கள் லோன் போடுற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் நடந்துடும், நல்லபடியாக நடந்துடும். என்ன சார், இப்போ இந்த மெத்தட் எப்படின்னாங்க, இதுக்கு பேர் அட்வான்ஸாக பார்க்குற பேர் சார். கடன் வாங்கியே செய்வாங்க, கம்மியாக இருக்கும், ஆனால் நடந்துடும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேர் சொல்லுங்கள், எல்லாம் சொல்கிறேன்னாங்க. இப்போ அது மாதிரி தான் இந்த சாப்டர். அப்படிங்க ரொம்ப ரொம்ப அட்வான்ஸு, ரொம்ப இதுக்குள்ளேயே இருக்கணும்னு வச்சுங்களேன். இதை நேசிக்கணும். ஆமாங்க, இப்போ இங்கே உங்களுக்கு போட்டதெல்லாம் அடிப்படம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே அட்வான்ஸ் இருக்குங்க. இதை எந்த இடத்துல இந்த ஒவ்வொரு எழுத்துக்களை எங்கே போட்டால் எவ்வளோ போகணுங்கிற வேல்யூ உயரநிலையும் வருங்க சார். அப்போ பெயரொலி சப்தலைங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ரவி சார் இருக்காருன்னா இசு சேர்த்தார், ரவீஷ் ஜெயக்குமார். அதை ஜெய் அப்படிங்கிற விஷயமே அவருக்குள்ள இப்போ வேலை செஞ்சுட்ருக்கு. இப்போ நம்மளையெல்லாம் அவர் வழி நடத்தி மேலே கொண்டாடுறாரு. அவர் வராரோ இல்லையோ, அவர் நம்மளை வழி நடத்துறாரு. வாங்க நீங்கள் பாருங்க அப்படி சொல்கிறாருன்னா, அந்த இசு முதல்ல எல்லாத்தையும் உட்கார வைக்கும். நீங்களாம் மேலே வாங்க, உங்களையெல்லாம் அளவு பார்க்கும். அப்புறம் தான் நீங்கள் எதாவது செய்யுங்கப்பா, நான் என்னப்பா பண்ணுறேன் பாரு. அவர் சுயநலத்துக்காக செய்ய மாட்டார். சூரியன் யாருக்காவது ஒழிக்குதுங்களா? உங்களுக்காக காத்திருக்குதா? எனக்காக காத்திருக்குதா? அவர் உலகத்துக்காக ஒழிக்குது. அந்த பேரே அதுக்குள்ளே வந்துடுது பாருங்க. அப்போ என்ன ஆகும், இதுக்கான விஷயங்கள் தான் அந்த இஸ்ல இப்போ அவருக்கு வேலை செஞ்சுட்ருக்கு. நான் பேரை போட்டு அவர் ஏஜ் ஒரு குத்துமையாக போட்டு எடுத்து பார்த்துருக்கேன். அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் நீங்கள் 32 அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இது வேலை செய்யாது. அதுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குங்க மேடம். எப்படிங்க, இப்போ நீங்கள் போட்டிருக்கிறதெல்லாம் கண்ணில் பார்க்க, இன்றைக்கி நம்ம இந்த கலர் ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்கோம், அது மட்டும்தான் சார் தெரியும். அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. இப்போ இது இல்லாமல் என்ன ஆகுனா, நாளைக்கு அங்கே போனோம்னா, வெளிநாடு போனோம்னா அங்கே அப்பா இன்சியல் பேரே வருங்க. நம்ம இங்கே மாதிரி இன்சில்லாம் போட மாட்டாங்க. அதுக்கு மதிப்பு 100 200 500ன்னு மாற்றி போயிடும். அதை அப்படியே சொல்லணுங்க. இது ரொம்ப அட்வான்ஸான மெத்தட். இது நம்ம கிளாஸை எடுக்க போகிறோங்க.
அது நம்ம சார் மூலியமாக தான் எடுக்க போகிறோம். யாருமே செய்யாத விஷயத்த செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக யோசித்தோம். நம்ம ரவி சாருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குதுன்னு நான் அந்த போட்டு பார்த்து எடுத்துட்டேன். ஆனால் அவர் மூலியமாக தான் அந்த கிளாஸ் எடுக்க போகிறோங்க. அந்த கிளாஸ் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன ஓடிட்டுருக்கோ அதே விஷயம் இங்கே வந்து அந்த எழுத்து அந்த வேலை செய்யும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மேடம், தினம் போய் இந்த ஐபிரியோட வேலை செய்யும்போது சாஸ்தா அப்படிங்கிற கிராம தேவதை, உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராம தேவதைக்கு அபிஷேகம் தீபம் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. தொடர்ந்து செய்யுங்க. எனக்கு இது முடியல அப்படின்னா ஐயப்பங்கிறவருக்கு மட்டுமே போய் தீபம் போட்டுவாங்க. இது நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்காது. அம்மா யோசிச்சு பாருங்க. இது ஏதாவது நான் சொல்லி கொடுத்தேனா சொல்லுங்க. இங்க வந்து சொல்லுங்க. இல்லைங்க சார், தெரியட்டும். நிறைய பேருக்கு இதுல விடுபொரு இல்லைங்க. இல்லைங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படிலாம் இல்லை. அதாவது நம்ம வந்து நான் அதாவது மெயின் வந்து என்னன்னு கேட்டாங்க, எனக்கு இது ஒரு சொன்னது வந்து பெரிய அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா நமக்கு அப்படியே கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்களா. அதனால் யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள். நானும் இன்றைக்கி சரி என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா எனக்கு எந்த வேலையும் அவசரம் இல்லாமல் நான் லீவ் போட்டேன். அதனால் கேட்டுட்ருப்போன்னு நான் போட்டது. அப்படி தான் போட்டதுங்க. அது கடவுளாக வந்து சொல்ல வச்சுருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலுக்கு ஆடி 1ஆம் தேதி தரிசனம் முடிச்சுட்டு வரேங்க. வந்ததுக்கப்புறம் கண் ஆப்ரேஷன் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுனாங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாளையில் நல்லாவே இருந்தேன். திடீர்னு இந்த லெஃப்ட் கால் எட்டி வைக்க முடியல. எங்கள் வீட்டில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது, வெளியில் தான் இருக்குது. என் பையன்கிட்ட வந்து வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணோம், கட்டி இப்போ 22 வருஷம் ஆகுது, ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பையன் ஒத்துக்கல. ஆனால் எனக்கு இந்த கால் வந்து இப்படி எட்டி வைக்க முடியாத போது என் மருமக தான் என்னை பாத்ரூம் கூட்டிகிட்டு போகும்போது நடக்க வைக்க முடியல என்னால். அவளால் ஒத்தையாக தாங்கி பிடிக்க முடியல என்னைய. அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே என் பொண்ணு வந்து தான் அந்த ஹெல்ப் பண்ணா, 2 பேரும் சேர்ந்து. அப்போ தான் எங்கள் பையன் அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே கட்டலான்னு முடிவெடுத்தான். புரியுதுங்களா? முடிவெடுத்தான். அவனுக்கு பயம், எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பயம். அப்புறம் சரி வெளியில் கட்டிடலான்னு அதுக்கப்புறம் தான் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து, ஏன்னா நான் மட்டுமே அதை சரி பண்ணோன்னு 8 வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன். அவனும் நான் நல்ல ஜாபுக்கு போய் படிக்கலாமான்னு இருந்தான். ஆனால் இப்போ முடிவாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இவங்க வீட்டு தாசில்தாருடைய 2வது மாடியில் போய் பால் காய்ச்சிட்டு வரேன். எப்படி பாருங்க, இன்னைக்கு பால் காய்ச்சிட்டு வரேன். எனக்கு அவர் சொல்ல பயங்கர ஆச்சரியமா இருந்தது. நரம்பு பாருங்க உங்களுக்கு அந்த இதுலயும் பாருங்க, அவங்களோடதுல வலது கால் பாதிக்கப்படும் எப்படிங்க. ஆனா இடது கால் தான் இந்த 6ஆம் இடத்துக்கு. இது புதன் வந்து வலது சார். 2 வீடு இருக்கு, ஆண் வீடு பெண் வீடு. இது பெண் வீடு, இது ஆண் வீடு. பெண்ணுக்கு தான் பாதிக்குது. அதுல 6ஆம் இடத்துக்கு நரம்பு. இப்போ அந்த பீரியட்ல எல்லாம் வேலை செய்யுது கரெக்டா. அவங்க அந்த நோய்க்கு தான் கண்ணுக்கு பண்ண உடனே இங்க காலுக்கு பாதிப்பு வரும். இவங்க வீட்டை மாத்தினா கால் பாதிப்பு இல்லாம போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம இல்ல அந்த கால்வலி வந்ததுனால தான் வீட்டை மாத்தலான்னு, அதாவது சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். நல்லதுங்க, அதுவும் குறைஞ்சிடும். இப்போ இதுல என்னன்னா நன்றி மேடம், தேங்க்ஸ் மேடம். ஏன் அப்படின்னா சார் இன்னும் நிறையா இருக்கு. ஒரு சின்ன சாம்பிள் தான் கொடுத்தேன் நான். ஏன்னா ஒரு விஷயங்கள் நிறைய செய்யலாம் நம்ம. ஏன்னா அது முற்றுப்பெற வைக்கணும். ஐயானால தான் எதுவுங்க. ஐயா என்ன கேட்டால், தம்பி நீ ஆரம்பத்துலன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. இது நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க சார். என்ன பண்ணுறாங்க, நான் தான் செஞ்சேங்கிறாங்க. நான் இதுக்காக உழைச்சது எனக்கு குருநாதர் இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மறைஞ்சிட்டாருங்க. மலேசியக்காரர் தான், அவர் இறந்துட்டார். ஆனால் அவருடைய இதெல்லாம் கற்றுக்கிட்டு இத்தனை வருஷமாக நாம் கரூரில் விளம்பரம்லாம் கிடையாதுங்க சார். இன்றைக்கி வரைக்கும் ஆட் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் சார் நம்ம வெளியே வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நான் ஜாதக பீஸை கொஞ்சம் காஸ்ட்லி தான் கொஞ்சம். ஏன்னா பகாரமாக சொல்கிறேனே, கஷ்டப்பட்டு பண்ணித்தரனால. ஏன்னா வெறும் இங்கேருந்து ஏபிசிடி வச்சு பேரை வச்சு இப்போ 5, 15, 20 நான் வச்சு தரது இல்லைங்க. அந்த ஜாதத்தையும் எடுத்துருவோம். அதுலேயும் என்ன இருக்குது, அவங்களோட லக்னம் என்ன, ராசி என்ன, கர்நாடகன் என்ன, அதில் என்ன யோகம் என்ன யோகி, அதில் என்ன நல்லா இருக்குது, அதில் என்ன தேவைப்படுது, அதன்படி வைக்கிறோம். சரிங்களா மேடம்? நல்லதே நடக்குங்க. ஆமாங்க. ஏன் வந்துன்னு சொல்கிறேன் மேடம். இப்போ இங்கே மதிப்பு என்ன போட்டிருக்கோம் மேடம், 6க்கு. நீங்கள் நியூமராலஜியில் 2 தான் போடுவீங்க. நீங்கள் சாதாரணமாக போடுற மெத்தட் அது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் எப்படி ஜாதகத்தை ஒடிச்சு வச்சுருக்காங்களோ
அதே மாதிரி எண்கணிதத்தையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க சார், கெட்டவனும் நல்லவன் ஆயிடுவான் மாதிரி நிறைய விஷயத்தை பயன்படுத்தி இதில் ஃபாலோ பண்ண முடியுங்க. நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் இதே மெத்தடில் பண்ண முடியும். வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. நான் செஞ்சு பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறுங்கிற மதிப்பு இன்சில் நீங்கள் ஏன்னா இன்சில் போடும்போது இந்த இடத்துல புள்ளி வச்சிடும், அதுக்கு மதிப்பை 18 மாற்றிடுவோம். ஆமாங்க. இப்போ நீங்கள் என்னங்க 12 கட்டம் தான் இருக்குது இல்லைங்களா மேடம்? 12 கட்டம் தானே இருக்குது சார். ஒன்றா மாற்றிடுவோன்னு சொல்லி 18 சரிங்களா? அப்போ இது பாருங்க, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 12 கட்டம் தான் இருக்குது, 12 கட்டம் தானே இருக்குது. அப்போ 13லேருந்து எண்ணுங்க. 12 முடிச்சிட்டிங்க, 13, 14, 15, 16, 17, 18 ஓகேங்களா? இங்கே பாருங்க வந்துருச்சா? இப்போ பாருங்க அடுத்தது சொல்லுங்கள், உங்கள் பேருக்கு அதே கே. இங்கே மதிப்பு என்ன போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள், கேக்கு மதிப்பு. இப்போ நீங்கள் 18 ஃபினிஷ் பண்ணீங்க சார், புரிஞ்சுக்கங்க. திரும்ப நீங்கள் இங்கே தான் போட முடியும், கே இங்கே தான் போட முடியும், ஒன்று தானே. திரும்ப போடுங்க, திரும்ப அடுத்த ஃபைலுக்கு நீங்கள் வச்சுறீங்க. ஓ திரும்ப எங்கே பாருங்க 5, இங்கேருந்து என்ன 5 தான் மதிப்பு கொடுத்துருக்கேன் ஓக்கு. ஆனால் இன்சில் வரும்போது வேறு மாதிரி வரும், அதை சொல்லலை. நீங்கள் இப்போதைக்கு இருக்கிற மெத்தட் சின்னதை தெரிஞ்சுக்கிறீங்க. பாருங்கள் இங்கே வந்துருச்சா? காலப்பிரசவத்துக்கு 10 மகர வீடு ஓகேங்களா? இப்போ என்னென்னா மேடம் எத்தனையும் இருக்கும், ஆனால் நம்ம நிம்மதி மட்டும் வாங்கி பறிச்சிருவாங்க, என்ன பண்ணிடுவாங்க. அப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் அதே எழுத்து திரும்ப இங்கே தான் போட முடியும், கே. ஏன்னா ஒன்று தானே, திரும்பவும் ஒன்று வரும், கே மதிப்பு அதே இடத்துல தான் நீங்கள் போட முடியும். கேக்கு மதிப்பு ஒன்று தானே. போட்டிங்களா சார்? ஃபுல்லாக முடிஸ் பண்ண சொல். அப்படிலாம் இல்லைங்க. ஆமாம், கடைசியாக எங்கே முடியுதோ அதை ஃபஸ்ட் இடமா வச்சுக்கணும். ஆமாம்மா, ஃபஸ்ட் இடமா நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து வந்து இது எல் இருக்குது இல்லைங்களா, ஐக்கு பவர் இங்கே எவ்வளோ போட்டிருக்கோங்க பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்கன்னா திரும்ப இதே இடத்துக்கு வந்துடும் பாருங்க. இது நரம்பு, புதன் வீடு. அப்போ என்ன பண்ணோம், இதெல்லாம் இந்த ஒளிகள், அப்புறம் நம்ம ஒளிகள்லாம் இணைச்சி அதுக்கு ஒரு பலன் சொல்ல விட்டுறலாம். ஆனால் இதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, எல்லுக்கு மதிப்பு என்னங்க கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்க. இந்த இடத்துல இருந்து இங்கே தான் முடிச்சிங்க, திரும்பவும் இங்கே தான் எல் போடுறீங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த இடம் 7ஆம் வீடு, இதில் வச்சு உங்கள் வீட்டுக்கார பலன் எடுக்க முடியும் சரிங்களா? நீங்கள் தான் அதிகமாக உழைக்கணும், அவர் சும்மா தான் உழைப்பார், தப்பாக எடுத்துக்க வேணாம் சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஏ இங்கேயே தான் போடுவோம். திரும்ப இன்னொரு ஏ வேறு நீங்கள் டபுள் ஏ போடுறேன்ட்டீங்க. இங்கே லைன் இங்கேயே இருக்குது பாருங்க. சுவாதியில் இருக்கிற நரசிம்ம பெருமாள் எங்கே இருக்காரு? நாமக்கல்ல இருக்காருங்க. இங்கே லைன் இங்கேயே இருக்கு பாருங்க சுவாதியில். ஆமாங்க சார், அப்பப்போ நடக்கும். எலக்ட்ரிக்கல்னால பாதிக்கப்படுவாங்க, உறுதியாக நடக்கும் சார். ஆனால் இதில் பாருங்க அந்த எல்ங்கிற விஷயத்தை எங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கான் பாருங்க. நம்ம நரசிம்ம பெருமாள் சொல்கிறோங்க சார், கரெக்டாக அமைஞ்சிருக்கா? இந்த சிங்கத்திலிருந்து எல்லாத்துக்கும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இந்த சிங்கம் சும்மா சிங்கம், ஏன் பொம்பளை சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டாந்து ஆம்பளைகிட்ட போட்டு போகும், புரிஞ்சுக்குங்க. அவங்க அதான் அது, இவங்க தான் அது. வேட்டையாடிவாங்க, எல்லாம் கொடுத்துட்டு பயந்துட்டு போயிடுவாங்க, பகிர்ந்து கொடுத்துறது. புரியுதுங்களா இல்லைங்களா? எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்க, டோட்டலாக ஜாதகம் பொது இது அத்தனை எடுத்துக்கணும். நான் மெத்தடை பரிகாரம் நீங்களாம் எப்படி தருவீங்களா, கோயிலுக்கு தருவீங்க, நான் தரமாட்டேங்க. என் கஸ்டமரை எடுத்து பாருங்க, போய் கண்ணாடி உடம்ப ரிப்பன் வெட்டுமை, பலூனை ஊதி உடம்ப அத்தனையும் செஞ்சுருக்காங்க. வெளிநாடு கஸ்டமர் அத்தனை பேர் அப்படி தான் செஞ்சுட்ருக்காங்க என்கிட்ட. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் சார் நடக்குது. ரிப்பன் மட்டும் இல்லைங்க, கண்ணாடி மட்டும் இல்லை, பலூன் மட்டும் இல்லை, வித்தியாசமாக இருக்குதுங்க நிறையா. அதனால் இதுக்கப்புறம் ஃபில் பண்ணிடலாம் சார் கேட்டதில் பாருங்க. அதுக்கப்புறமா வீங்கிற விஷயம் வந்துடும். வீக்கு இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்கோங்க, நீங்கள் இங்கேருந்து 7ஆம் இடம்னா இங்கே தான் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா? புரியுதுங்களா? இது வந்து இது இந்த இடத்துல வந்துருச்சுங்களா, தலைமை பண்புல வருதுங்களா இங்கே மேசத்தில். அதனால தான் அந்த இடத்துல செவ்வாய் குடையப்பட்டதில் இந்த இடத்துல செவ்வாய் நசரை ஒன்றாவது இருக்கா, இந்த இடத்துல காலப்புருஷத்தில் வந்து செவ்வாய் நட்சத்திரம் ஒன்று கூட இருக்காது, புரியுதுங்களா? ஆமாங்க, நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் 4 இந்த மதிப்பு என்ன சொன்னீங்க, இதுக்கு வீக்கு மதிப்பு என்ன சொன்னீங்க 7. அப்போ 7க்கு இந்த இடத்துல போனபோது செவ்வாய் வீடு தானே அது, புரியுதா இல்லைங்களா? லேட்டாக தான் கல்யாணம் அந்த வீடு சம்மந்தப்பட்டது நடந்து முடியணும், ஆரம்பிப்போம் லேட்டாக தான் முடிப்போம். ஏன்னா செவ்வாய் நட்சத்திரம் இங்கே ஒன்று கூட கிடையாது. அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க, அமைதி நிம்மதி நிறைய விஷயத்த சொல்கிறாங்க சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடியது இங்கே ஏதான் வரும், இதே இடத்துல தான் இருக்கும்
சரிங்களா? திரும்ப எண்ணெய் கொண்டு போய் இந்த பாருங்க, எண்ணுக்கு மதிப்பு கொடுத்துருக்கேன் 4 அப்படின்ட்டு. பாருங்க, இங்கே தான் எண்ணெய் வருது. காலப்பிரசத்துக்கு 4 ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கிறோம். உங்கள் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண பாரு, கண்ணு நான் சந்திரன் எப்படிங்க? ஆனால் இந்த டாய் வீடுன்னு சொல்லிட்டு இருப்பா, இந்த இடத்துல ஒரு சந்திரன் நட்சத்திரம் கூட இருக்காது காலபுருஷத்தில். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், இந்த இடத்துல ரோகிணி இருக்குது, அஸ்தம் இருக்குது, திருவானம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்காது. பாருங்க, இந்த இடத்துல எண்ணெய் வரும்போது நம்மளுடைய உங்களுடைய 50 வயசுக்குள்ள வீட்டை திருத்தி கொடுக்கணும், அவ்வளோதான் மேடம். பொதுவாக வீட்டை 50 வயசுக்குள்ள திருத்தி மாற்றி கொடுக்கணும். அதுக்குள்ளே மாற்றி கொடுக்கணும்னா அமைப்பு, புரியுதுங்களா மேடம்? ஆமாங்க, அதுக்குள்ளே நான் கணக்கு பொதுவாக. அப்புறந்தே நீங்கள் ஆரம்பித்து ரொம்ப போராடுறீங்களா? இப்போ அதுக்கு மேலே திரும்ப ஐக்கு நீங்கள் மதிப்பு இங்கே 9 கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலேருந்து திரும்ப நீங்கள் எங்கே போவீங்க? காலப்புருஷத்துக்கு இங்கே ஒரு சுக்கரன் இருக்கிறான், இங்கே தான் சுக்கரன் சுச்ச வீடு. இப்போ தான் சார் இருந்த வீட்டை திருத்தி அதே இடத்தையே மாடி கட்டி வாழ போகிறீங்க. பாக்கியம் 12ஆம் இடங்கிறது பொதுவாக காலப்புருஷத்தில் நம்ம மீன சொல்லிக்கிறோம் மேடம். உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டா 9ஆம் இடமாக வந்துடும். இப்போ என் சொத்து வேறு சொத்து, வெளி இடத்துலேருந்து வாங்கின சொத்தில் கட்டுறது எப்படி மேடம்? ஆனால் இத்தனையும் ஒரு ஜாதகத்தில் ஜாதகமே இல்லாமல் எப்படிங்க ஒரு பேரை வச்சு என்ன தேவையான. இப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்கோ, ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு எழுத்து வைப்போம், அது ஜெயிக்க வைக்கிறதுக்காக. ஒரு குழந்தை பாக்கியம் தேவை, அதுக்கு ஒரு எழுத்து வைப்போம். இப்போ எப்படிங்க உங்களுக்கு ஐனா ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்துருங்க, அது வேலை செய்து வீட்டு வேலையை முடிச்சிடலான்னு சொன்னோமோ, இதே மாதிரி கேஸில் ஜெயிச்சிருக்காங்க. நிறையா கணவன் மணி நினச்சிருக்கோம், அதாவது டைவர்ஸே இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஒரு பேரை சரியாக வைக்கலாம், நோய் இல்லாமல் பண்ண முடியும். இந்த பேரை ரொம்ப அதுக்குள்ளே வாழணும். சரி மேடம், அவங்கவுங்க பேர் வேணுங்க மேடம். ஓகே மேடம், தாராளமாக. சரிங்க, சரி மேடம், சரி மேடம். அதுக்கு நிறைய வழி இருக்குது மேடம், தாராளமாக பண்ணலாம் மேடம். பேரை மாற்றுறது இல்லைங்க மேடம், இருக்குல்லே சரி பண்ணணும். மாத்திரன்னு சொல்லி தான் நிறைய வேலையை செஞ்சு விட்டாங்க, அப்படி இல்லை மேடம், இருக்குல்லே சரி பண்ணலாம். என்ன சார்? ஏன்னா நம்ம இருக்கிறது பாத்திரம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாத்திரத்தை தான் எப்போ பார்க்கணும், ஓட்டையாக இருந்தால் அடைக்க பார்க்கணும், அதுதான் சார் முக்கியம். சரி மேடம், தாராளமாக செய்யலாம். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, என் பேர் கோபி பிரியனுங்க, விநாயக முருகன் ஜோதிட சாஸ்திர மையம், கரூர். 9865560047ங்க. இன்னொரு நம்பர் 9488600047. இன்னொரு நம்பர் 9488163047. கட்டாயங்க சார். நன்றிங்க சார். ஐயாவுக்கு அதாவது நியூமராலஜி திருப்பூரில் ஐயா நம்ம யூடியூப் சேனலில் தான் பேசினாங்க. அங்கே தான் எனக்கு அறிமுகமாச்சு. ஐயா கரூர் தான், ஆனால் பட் அறிமுகமானது திருப்பூரில் தான் அறிமுகமானார். அவருடைய பீச்சு வந்து அங்கே பார்த்த மாதிரி நியூமராலஜியில் எனக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. ஐயாவை வச்சு கண்டிப்பாக ஏதோ ஒரு கிளாஸ் வச்சு எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அவர் வாயாலே ஐயா சொல்லிட்டாரு. அதனாலே 2 முறை அழைச்சிட்டேன் ஐயாவை தொடர்ந்து. ஏன்னா நியூமராலஜி எல்லாருமே இதை வந்து நம்ம தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைல்ல. எங்கே தெரிஞ்சுக்க முடியும்? ஜோட கருத்துக்களும் தெரிஞ்சுக்க முடியும், வேற எங்கேயும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஐயா இப்போ எத்தனை நாளாக படிச்சிருக்கீங்கிறாரு, எங்கேயோ சொல்ல முடிஞ்சுதா இல்லை பேச முடிஞ்சுதா? அவர் அதை வச்சு சம்பாதிக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் மக்களுக்கு போய் சேரணும் எங்கே விதி இருக்குதோ, அகத்தியில் தான் இருக்குதுன்னு விதி இருக்குது. அதனால தான் இங்கே வந்து கொடுத்துருக்கு. சரியா? அதனால அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால ஐயாவை பாராட்டி பொன்னாடை போத்தி விதமாக அகத்தியரே வரும்படி கேட்டுக்கிறேன். அகத்தியர் பிரபு ஐயா வருக வருக என வரவேற்கிறேன்.